வணக்கம். இது நம்ம கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஸ்நாக்ஸ் டயத்தில் என்ன பண்ண போறோம்னா மசாலா பொரி, சிம்பிளான மசாலா பொரி அது பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவை அப்படின்னாக்க எண்ணெய் வேணும். இது கடலை எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ இல்லை நெய்யோ ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறம் கடுகு, மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி, காஷ்மீரி சில்லி பொடி, ஆம்ச்சூர் பொடி, சாட் மசாலா பவுடர் இது வச்சுக்கணும். வெங்காயம், நிலக்கடலை, இது வறுத்த நிலக்கடலை. இது நான் தோலி எல்லாம் நல்லா எடுத்துட்டு இதை சலிச்சு எல்லாம் வச்சிருக்கேன். இது வறுத்த நிலக்கடலை. அப்புறம் மசாலா பெருக்கி பொரி நமக்கு தேவையான அளவு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா எண்ணெயை விட்டுக்கணும். நமக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டாச்சு. இப்போ எண்ணெய் சூடாகணும். சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமா கடுகு வேணுங்கிற அளவு கடுகை போட்டுக்கணும். கடுகு பொரியணும். கடுகு பொரிஞ்சு நல்லா வெடிக்கிற சத்தம் வரணும். எந்த டிஷ் பண்ணினாலுமே கடுகு வெடிச்சு வந்தாதான் அந்த டிஷ் நல்லா இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம கடலை பருப்பை போடுறோம். இந்த கடலை வறுத்த நிலக்கடலை இருக்கு பார்த்தீங்களா, அதை போட்டுக்கிறோம். அதை போட்டுட்டதுக்கு அப்புறம் இது அடுப்பை சின்னதாக்கிட்டு, ஏன்னா இது வறுத்த நிலக்கடலை தான், அதனால சின்னதாக்கிடலாம். இதில் நமக்கு தேவையானதுக்கு மஞ்சப்பொடி போட்டுக்கணும். இது தேவையான காரப்பொடி, காற்றுல அரைச்சதுங்கிறதுனால நல்ல காரம் இருக்கும். அதனால இது காரப்பொடி கம்மியாக போட்டுக்கலாம். அப்புறம் காஷ்மீரி சில்லி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது போட்டு நல்லா ஒரு பரட்டிட்டு அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இந்த சூட்லேயே இந்த மாதிரி இதெல்லாம் வெந்துடும். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம பொரியை நம்ம எடுத்து வச்சுருக்க பொரியை போட்டுட்டு இதில் நமக்கு தேவையான சாட் மசாலா பவுடரை போடணும். ஆம்ச்சூர் பவுடர் அது கொஞ்சம் இது புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். இது ஆம்ச்சூர் பவுடர் வேறு ஒன்றும் இல்லை, இது மாங்காய் பவுடர் தான். ட்ரை மாங்காயை நறுக்கி வெயிலில் காய வச்சு நல்ல ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் பவுடர் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆம்ச்சூர் பவுடர். வேறு ட்ரை மாங்காய் பவுடர். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா பூண்டு பொடி விற்கிறது, பூண்டு பவுடர் விற்கிறாங்க. அந்த பூண்டு பவுடர் வாங்கி போட்டுக்கலாம். அந்த வாசனை பிடிச்சதா பூண்டு பவுடர் வாங்கி போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பவுடர், இஞ்சி வேணும் அப்படின்னா இஞ்சி பவுடரு, ட்ரை இஞ்சி பவுடர் விற்கிறது. ஓமம் பவுடர் அது கூட பொடி பண்ணி போட்டுக்கலாம். எப்படி இஞ்சி போட்டுட்டு யார் யாருக்கு என்ன வாசனை ஸ்மெல் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இது இனிமேல் போட்டுட்டு இதுலேயே